ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு லாஸ்ட் மிஷன் லவ் ட்ராமாவோட 6th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினும் கோச்சும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து அப்படியே அட்டாக் ஆன மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாரு. ஸோ அதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம கோச்சுக்கு அவரோட பழைய காதலியாகவே நம்ம ஹீரோயின் தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காரு. இப்போ கோச் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டப்புன்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வந்து விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, நீ இங்கதான் இருக்கியா, எதுக்கு என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க, என்னை பார்த்தா என்ன உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடின, அதை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப நீ தான் என்னோட சின்ன வயசு கதையெல்லாம் இவர்கிட்ட சொல்லியிருக்கியா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப 3 பேருமே அப்படியே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கோச் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அடுத்த வாரம் நடக்கிற அந்த ஸ்பான்சர் பார்ட்டிக்கு நீ வந்துதான் ஆகணும், உன்னை நான் மெயின் டான்ஸரா அந்த இடத்துல தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது, என் தலையெழுத்து என்ன பண்றது, வந்துதானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா அப்பப்ப பிளாஷ்பேக்ல ஒரு சின்ன பையன் வரான்ல, அந்த சின்ன பையன் ஏதோ ஒரு மலையில இருந்து கீழே விழுகிற மாதிரி காமிப்பாங்க. டக்குன்னு எந்திரிச்சா நம்ம ஹீரோக்கு இது கனவா வந்திருக்கும். ச்சே, என்னடா இது, ஒருவேளை இதுக்கு பேர் தான் கனவோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னு இவர் போய் நிக்கிறாரு. என்னோட சின்ன வயசு கதையெல்லாம் நானே மறந்துட்டேன், உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு போட்டோ எடுத்து கொடுத்து நான் உன் டைரி எல்லாம் படிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற, நான் தான் உன்னை பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப நம்ம கோச்சை காமிக்கிறாங்க. நம்ம கோச் ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போனோடனே அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. என்ன பிளாஷ்பேக்னா, நம்ம ஹீரோயினும் நம்ம கோச்சும் லவர்ஸா இருப்பாங்க. லவர்ஸ் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு கல்யாணமும் நடந்திருக்கும். இப்ப அவங்க 2 பேரும் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு 2 ஏஞ்சல் வந்து நிப்பாங்க. அதை பார்த்த உடனே நம்ம கோச் அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது நம்ம கோச்சும் ஒரு ஏஞ்சலா தான் இருந்திருக்காரு பிளாஷ்பேக்ல அப்படின்னு. அப்புறம் அந்த 2 ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எதுக்காக வந்த, கடவுள் உன்னை எதுக்காக இங்க அனுப்புனாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அந்த கடவுள் எனக்கும் இதயத்தை வச்சுதான் அனுப்பியிருக்காரு, அந்த இதயத்துல எனக்கும் காதல் வந்துருச்சு, நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு அந்த கோச் சொல்லும்போது, நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் யார் எப்படி வாழணும்னு முடிவு பண்றது அந்த கடவுள் தான், நீ கடவுளோட வாக்க மீறிட்ட, அவரு கொடுத்த சத்தியத்தையும் நீ மீறிட்ட, அதனால உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சக்தியும் இப்ப பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கோச்சை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப அங்க நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இருந்தாலும் கோச்சை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக வந்து இடையில விழுந்துடுறாங்க. இப்போ அவங்க அந்த இடத்துல இறந்து போறாங்க. நம்ம கோச் அவங்கள பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு இறந்துடாத, எந்திரி எந்திரி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவரு இந்த பூமியில மனிதனாவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப வருஷமா நம்ம ஹீரோயினை மறக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையுமே அவரு நினைச்சு பாக்குறாரு. அப்படியே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீ போகாத, உன் டைம் சரியில்லைன்னு போட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு அதெல்லாம் காதுலயே கேட்காது. ரொம்பவே கஷ்டத்துல இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருல. அதனால இப்ப அங்கிருந்து ஒரு மெடிக்கல் போயிட்டு, என் மனசு நிம்மதியா இருக்கணும், அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கோச்சும் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. நடு ரோட்ல ஒரு கார் நிற்கும். யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் உள்ள உட்காந்து காரை ரிவர்ஸ் எடுக்க தெரியாம எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல காரை இங்க இருந்து எடு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும்போது, நம்ம ஹீரோ முதல்ல நீங்க எடுங்க, நான் ரிவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த இடத்துல சண்டை போட்டுருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்க்கவே செம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து இவங்க நின்று இருக்கும்போது, நீ கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்னோட வர்றது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கோச் சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா அதான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. அந்த ஜப்பான்ல இருக்க மிகப்பெரிய ட்ரக் டீலர் இருப்பான்ல, அவன் தான் ஸ்பான்சர் பண்ணுவான். ஸோ அவனுக்காக தான் அந்த அத்தை இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவனும் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு மாதிரி ஹாய் அப்படின்னு சொல்றான். இப்போ சொல்லிட்டு எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அத்தைகிட்ட போய் கேட்குறாங்க, இன்னைக்கோட வேலையை ரிசைன் பண்ணிடுவீங்கல்ல, அதை சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீ உள்ள வா, அதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்களும் சிரிச்சிட்டே சொல்றாங்க. இப்போ உள்ள வந்த உடனே நம்ம கோச் என்ன சொல்றாருன்னா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அது முடியும் நீ ஹீரோயின் கூட ஏறு அப்படின்னு நம்ம ஹீரோட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பார்ட்டியில இருக்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்துல அந்த ஸ்பான்சர் வந்து உட்காரான். உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை டச் பண்ண வரும்போது, அதை பார்த்து நம்ம ஹீரோ அங்கிருந்து டேபிள் ஒரு அடி அடிக்கிறாரு. டக்குன்னு அவன் அதை நிறுத்திடுறான். இப்பதான் ஹீரோ ஒன்று நினைச்சு பாக்குறாரு. என்னன்னா, நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோயின் மேல லைட் விழுந்தது, அதுக்கப்புறம் கார் ஆக்சிடென்ட் ஆனது, இது எல்லாமே யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிருக்காங்க, யாரு பண்ணாங்கன்னு இப்ப கண்டுபிடிக்க முடியல, அதனால ஹீரோயின் கூட வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த ஸ்பான்சர்ஸும் பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணுங்களை பேடா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீங்களும் போய் டான்ஸ் ஆடுங்களே அப்படின்னு அந்த ஸ்பான்சர் சொல்லும்போது, நீங்க என்னோட மெயின் டான்ஸை பாப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம கோச் வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் சரி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ அங்க இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு அத்தை வந்து ஏதோ ஒன்று அவங்க காதுல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றதை வெளியே இருந்து நம்ம ஹீரோ பாத்துறாரு. இப்ப
இப்போ வெளியே வந்து அந்த ஆளை பிடிச்சி யார் ராணி அப்படின்னு கேட்கும்போது சார் நான் தம் அடிக்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. சரி போ அப்படின்னு நம்ம ஹீரோ விட்டுறாரு. இப்போ இந்த அத்தையோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் நம்ம ஹீரோயின் குடிக்கிற அந்த ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒன்று கலந்துகிட்டு இருப்பான். இதை பார்த்தீங்கன்னா அத்தையோட ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்து பார்த்துறாரு. ஏன்டா அவ சொல்றான்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரிலாம் வேலைத்தனம் பண்ணுவியா அப்படின்னு அவனை போட்டு திட்டிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுறாரு. இவர் கொஞ்சம் நல்லவராக தான் இருப்பார் போல. வெளியே உட்காந்துருக்க அத்தையும் எங்க அவன் இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அத்தையோட பெரிய பொண்ணு வராங்க. ஏமா அதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா, இவ்வளோ சீப்பா பிளான் போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. சொன்ன உடனே தான் தெரியுது இவங்க ஏதோ மிகப்பெரிய பிளான் போட்டிருப்பாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் முன்னாடி ஏதோ ஒருத்தன் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பொருளை வச்சுட்டு போறான். எல்லாருமே சாப்பிட்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து சாப்பிட்றாங்க. இப்ப அத்தையும் அந்த பெரிய பொண்ணும் வில்லத்தனமா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த அத்தை போய் ஸ்டேஜில் நின்று பேசுறாங்க. இந்த மாதிரி நான் ரிசைன் பண்ண போறேன், இனிமேல் இந்த ஃபென்டாசியாவை பார்த்துக்க போறது லியான்சேயோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேல கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா அப்படியே எந்திரிக்கும் போது அவங்க சாப்பிட்டதுல ஏதோ ஒன்று கலந்துருக்கும் போல அவங்களுக்கு போதை ஃபுல்லா தலைக்கு ஏறிடுது. அவங்களால என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல, நடக்க கூட முடியல. அப்ப டக்குன்னு அவங்களோட செருப்பை கழட்டிட்டு அங்க இருந்து ஸ்பான்சரை போய் அடிக்கிறாங்க. ஏன்டா ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினா பொண்ணுங்களை தப்பு தப்பா பேசுவியா, உனக்கு நான் வேற டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பாரு டான்ஸ் ஆடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கட்டுப்படுத்துறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் காலையில தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே நேற்று நைட் என்னாச்சு, நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் தான் சொல்றாங்க, நீ நேற்று நைட் எதுக்கு அவ்வளோ குடிச்ச, நீ அவ்வளோ போதையா இருந்த, போதையில என்ன பண்ணேன்னு கூட உனக்கு தெரியலையா, நேற்று நைட்டு ஃபுல்லா ஹீரோ தான் உன்னை பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்றாங்க. இப்போ டக்குன்னு டாக்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ ஆனா போன் எடுக்கல. இப்போ எங்க ஃபென்டாசியால மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல ஸ்பான்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 3 வருஷமா நீங்களே இருந்துட்டீங்க, இனிமேலும் நீங்களே இருங்க, அந்த பொண்ணு ரொம்பவே ஓவரா பண்றா, அந்த பொண்ணுக்கு சுயநலவே இல்லை, பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா, இனி அவ இந்த ஃபென்டாசியாவுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா அப்படின்னா நான் ஸ்பான்சர் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாம அவரை கூட்டிட்டு வந்தது இந்த கோச் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அத்தையும் கோச்சை பார்த்து பதில் சொல்லுங்க, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு வேகமா எந்திரிச்சு, இங்க பாருங்க மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது இந்த ஷோ, லியான்சியோ மெயின் டான்ஸரா ஆடினா வேற லெவல்ல ஹிட் ஆகும், அப்ப ஸ்பான்சர் பண்ண முடியலையே நீங்க தான் வருத்தப்படுவீங்க, இப்பயே சொல்றேன் அவங்க மட்டும் தான் ஆடுவாங்க, ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அப்ப நான் உங்களை ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிருவாரு. இப்போ அந்த ஸ்பான்சர் பண்றவங்களும் ஹீரோயின் இங்க வந்தா நான் சத்தியமா ஸ்பான்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எந்திரிச்சு போயிருவாங்க. இப்போ நம்ம கோச்சை யாரோ ஒருத்தங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் யாருமே டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணாம சும்மா நின்றுகிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, இவ்வளோ நாளாச்சு இன்னமும் மெயின் டான்சர் இல்லாம எப்படி டான்ஸ் ஆடுறது, எனக்கு இன்னமும் லியான்சேயோ மெயின் டான்ஸரா ஆட மாட்டாங்க, அப்படி ஆடினா எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கோச் நம்ம லீனாவை பார்த்து, என்ன லீனா நீ மட்டும் அமைதியா இருக்க, நீயும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல கோச் எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்க, நான் என்ன சொல்றது அப்படின்னு அவங்களும் கேட்கும்போது, உங்க யாருக்குமே டான்ஸ் சரியா ஆட தெரியல, நீங்க எல்லாருமே அன்ஃபிட், லீனா உனக்கு என்ன ஸ்டெப் போட தெரியுது, நீ லியான்சேயோ மாதிரி டான்ஸ் ஆடுறியா, அப்படி இருக்கும்போது நீங்கெல்லாம் எதுக்கு அவளை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இவர் ரொம்பவே கோவப்படுறாரு. அப்புறம் அந்த லீனா கிட்ட, இங்க பாரு நீ நேற்று என்னைய கவர்றதுக்காக ஒரு ஸ்டெப் போட்டுக்கிட்டு இருந்த, இப்பெல்லாம் பண்ணா எப்படி காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும், நீங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் டான்சர்னு வேற வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது லீனாவுக்கு கோவம் வந்து அப்படியே அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்ப லீனா ஒரு பார்ல உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சு முடிச்சுட்டு பாரை விட்டு வெளியே வரும்போது ஒரு லேடி அவங்களை கிராஸ் பண்ணி போவாங்க. அதை பார்த்துட்டு இது என்ன எலனா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏ எலனா நில்லு அப்படின்னு சொல்லும் போது, ஏ ஃபென்டாசியாவை பத்தி என்கிட்ட பேசாத வெளியே போன்னு சொல்லி அவங்களும் துரத்தி விட்டுறாங்க. இது ஏதோ புது கேரக்டர் காமிக்கிறாங்க. சரி ஓகே யாருன்னு பார்ப்போம். இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த அத்தையோட பெரிய பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு நடந்தது எதிர்ச்சா நடந்த மாதிரி தெரியல, யாரோ ஒருத்தங்க தான் பிளான் பண்ணிருக்காங்க, நீங்க தான் இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ஃபென்டாசியாவே அவங்களோடலாம், யார் அவங்களுக்கு பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்தா அந்த சிகரெட் குடிக்க பார்ட்டில இருந்து ஒருத்தன் வெளியே வந்தால அவன மாதிரியே இங்க யாரோ இருக்காங்க, அவன் தான் பார்த்தும் பார்க்காம அப்படியே போயிடுறாரு. இப்ப இந்த அத்தை பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, பரவாயில்ல ரொம்ப அழகா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லமா, நைட்டு என்ன ரிசல்ட் எதனால உங்களுக்கு அப்படி ஆச்சுன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காரு, கவலைப்படாத உனக்கு நேற்று அந்த மாதிரி யார் பண்ணாலும் நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அத்தை தான் வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னமா பண்றது, ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே நீ வந்தேன்னா போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க, உனக்கு வேற வழியே இல்லை, நீ என் கையில கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், அது என்னோடது, யார் எனக்கு கொடுக்க தேவையில்ல, எனக்கு அந்த கேவலமான ஸ்பான்சரும் தேவையில்ல, என் சொத்த விதாவது நான் அந்த நிகழ்ச்சியை நடத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது, அது பிரச்சனை இல்லமா, காசு பணம் முக்கியமே இல்லை, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, நீ பைத்தியம் முடிச்சனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னை நம்பி எப்படி அவ்வளவு பெரிய ஃபேண்டாசியாவை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கோவப்படுறாரு. இங்க பாருங்க நீங்க என்ன பேச வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க, அடுத்தவங்களை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே அவ ரொம்ப கஷ்டப்பட்டுல இருக்கா, நீங்களும் அவளை காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோயின் அங்க வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ, இல்ல நான் விட மாட்டேன், நீ குடிக்க
கூடாது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு, எனக்கு டாக்டர் கால் பண்ணாங்க, என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் அந்த அன்னைக்கு காலையில இன்னொரு மாத்திரை எடுத்துக்கிட்டேன், ஒருவேளை நான் எடுத்த மாத்திரனாலதான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆடியன்ஸா ஒரு சின்ன பையன் இருந்தான், அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கெரியரையே நான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல, திரும்பவும் அவனை பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினால நடக்கவே முடியல. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்பவும் நீ டான்ஸ் ஆடணுமா, ரிஸ்க் எடுக்காத, நான் வேணா உனக்கு ஆடியன்ஸா இருக்கேன், என் முன்னாடி டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினும் எனக்காக இவ்வளவு பேசுற, எனக்காக இவ்வளவு பண்ற, என் மேல இவ்வளவு கேர் பண்ற, ஆனா ஏன் என்ன பிடிக்கலன்னு சொல்ற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ படுக்க வச்சிடறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிடுறாங்க. தூங்குன நம்ம ஹீரோயினை பார்த்து லியான்சியோ நான் எப்படி உன்னை விரும்பாம இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இப்ப வெளியே வந்துடுறாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து என்னை நிறுத்திட்டீங்க, நான் இதுக்கு மேல என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கோச் வந்துடுறாரு. கோச் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவளை டான்ஸே ஆட வேணாம்னு சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சண்டை போடும்போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு மழை வந்துருது. அப்புறம் கீழே இருக்கிற தண்ணியில இவங்க ரெண்டு பேரும் விழுந்துடுறாங்க. அப்படியே இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல நாளைக்கு வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.